ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய பணிவான அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் மூலமாக குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வந்தாலும் கூட மற்ற பயிற்சிகள் எல்லாம் ஒரு நீண்டகால பயிற்சிகளாக இருந்த போதிலும் கூட குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட சூரியனுடைய பயிற்சி ஒவ்வொரு தமிழ் மாத காலகட்டத்திலும் இந்த பயிற்சி நடைபெறுகின்றது. அதாவது மற்ற கிரகங்கள் தர முடியாததை தருகின்ற கெடுபலன்களை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு அற்புதமான பயிற்சி தான் சூரிய பயிற்சி. துன்பமும் பிரச்சனைகளும் பனி போல் நம்மை சூழ்ந்தாலும் கூட கதிரவனை கண்டால் விலகுவது போல அற்புதமான ஒரு ஆற்றலை தரக்கூடியது. பிதுர்காரகன், ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய அருளும் ஆதரவு இருந்து விட்டாலே போதும் வெற்றியை எளிதில் அடைந்து விடலாம். குறிப்பா அரசு துறையில மட்டுமல்ல, தொழில்துறை, தொழில் சார்ந்த எந்த விஷயமாயினும் கர்மா சார்ந்த எதிலும் சூரியனே முதன்மையாக இருக்கின்றார். அந்த வகையில சூரியனை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டத்தில் பயிற்சி ஆகின்றார். இந்த காலகட்டத்தில் இவர் பயிற்சி ஆகும் பொழுது என்னன்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வந்து கடக குருவாக இருக்கின்றார். அதே நேரம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர நிவர்த்தி ஆகின்றது. எப்ப? நவம்பர் மாதம் 28ஆம் தேதி. அதே நேரம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் சகாய சனியாக 11ஆம் இடத்தில் பலனை தந்தாலும் கூட அவர் திரும்பவும் பாத்தீங்கன்னா பாதசனியாக மாறுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த சூரிய பகவானுடைய பயிற்சி இது எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பொதுவா பார்க்கணும். அதே நேரம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். எவன் பார்வை கிடைக்காதோ என்று கலங்கிய மகர ராசிக்காரர்களுக்கு இவன் பார்வை, அதாவது துன்பம், துயரம், வேதனை, அவமானம் இத்தனையும் ஒரு சேர சந்தித்த மகர ராசிக்காரர்கள் பணி போன்று ஒரு கவலை சூழ்ந்த நிலையில் இருக்கும் பொழுதுதான் ஒருவர் வருகின்றார். அது யார் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். மகர ராசி இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3, 4. மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம், மகர ராசி இருக்கக்கூடிய அவிட்டம் 1, 2. மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, கடுமையான சோதனை, கடுமையான வேதனை எல்லாம் இருக்கின்றது. நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளை, நல்ல பொருளாதாரம் இருந்தாலும் கூட அதை அனுபவிக்க முடியாத, அதை முழுமையாக சந்திக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நீங்க இருந்தீர்கள். காரணம், ஏற்கனவே பாத சனி, ஜென்ம சனி கடந்து 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 வந்து ஓய்ந்து போய்விட்டீர்கள், மன ரீதியா, உடல் ரீதியா. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 28 வக்ர நிவர்த்தி ஆகின்றார். எப்படி நிவர்த்தியான? சகாய சனி 11ஆம் இடத்திலிருந்து பாத்தீங்கன்னா அவர் மாறுகின்றார். அதாவது பாத்தீங்கன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் சகாய சனி இருந்து பாத சனியாக மாறுகின்றார். அதே நேரம் சொன்ன இந்த பார்வை, அதுதான் குருவின் பார்வை. குருவின் பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு மிதுனத்திலிருந்து எந்த விதமான பலனையும் தரல. இப்ப கடவுள் பக்கத்துக்கு அதிசாரமாக வந்திருக்கின்றார். திரும்பவும் பாத்தீங்கன்னா அவர் மிதுனம் போயிடுவார். இந்த இடைப்பட்ட காலத்துல அவருடைய பார்வை, அவருடைய 7ஆம் பார்வை அற்புதம், அற்புதம். தொட்டது துலங்கும், கவலை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை. கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. சின்ன பிரச்சனை வரும், சிலர் பிரிந்து செல்கின்ற சூழ்நிலை இருப்பதனால மிக 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 கடுமையான ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருந்து விடுங்கள். அதே நேரம் இந்த சூரிய பயிற்சி பல சாதகமான வாய்ப்புகளை தரும். உங்களினுடைய கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புகளுக்கான பலன்களை பெறுகிற ஒரு அருமையான சந்தர்ப்பம். குறிப்பா சொல்ல போனா பாத்தீங்கன்னா, வேலை செய்யும் இடத்துல சக ஊழியர்களும் மேல் அதிகாரிகளும் உங்கள் முயற்சியை பாராட்டுவார்கள். அதே நேரத்துல ஒரு நல்ல நற்பலனை நோக்கி நகர்கின்ற ஒரு சூழ்நிலையும் அமையும். பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அரசு துறையில, பொதுத்துறையில புதிய திட்டங்களில் உங்கள் யோசனைகளை பகிர்ந்து கொள்ள தயங்காதீர்கள். அதாவது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, மனைவி கணவனாக இருந்தாலும் சரி, ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது சிறப்பு. அதே நேரத்தில் இந்த உறவை பலப்படுத்தும். குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுங்க. அந்த செலவிடுகின்ற நேரம் மகிழ்ச்சியை தரும். எத்தனை ஏமாற்றங்களை சந்தித்தவங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் பெறக்கூடிய ஒரு தருணம். எதிர்பார்த்த வெற்றியை கவனமாக திட்டமிட்டு செயல்படவும். பணம் கொடுக்கல் வாங்கின விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. உடல்நிலையில ஆரோக்கியத்தை செய்யுங்க. உங்க கனவுகள் ஒன்று மெய்ப்படக்கூடிய அருமையான சந்தர்ப்பம். உங்க வாழ்க்கையில வெற்றி படாத பாடுபட்ட உங்கள் வாழ்க்கையில அதை அனுபவிக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்கின்ற ஒரு சந்தர்ப்பம். குறிப்பா பதட்டமான சூழல் இருந்தாலும் கூட வாழ்க்கை துணையுடன் ஒத்து போங்கள், அனுசரித்து போங்கள். அதே நேரத்துல சூரியன் கதிரவனுடைய அருள் ஆத்மகாரகன், பிதுர்காரகன்
என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய பரிபூர்ணமான அருளை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுக்கும் பொழுது நிதானமா எடுங்க. எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்காமல் இருந்து விடுங்கள். இதுவரை மதிவேற்புடையாக இருந்த ஒரு வாழ்க்கை தெளிவான முடிவை நோக்கி நடந்து குடும்பத்துல வாழ்க்கையை நன்மை தரும். அதே நேரம் பாதசனி என்றெல்லாம் பயப்பட வேண்டாம். குருவின் பார்வை இருப்பதனால தவறான பாதை நோக்கி செல்லாமல் இருந்து விட்டாலே போரும். ஒரு அற்புதம். நதிகளில் புனிதமானது கங்கை. அந்த கங்கை தன்னுடைய பிரச்சனைகளையும் பாவங்களையும் தீர்ப்பதற்கு வருடத்துக்கு ஒரு முறை காவிரியில் மூழ்கி எழுந்து நடந்து செல்வார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மகர ராசியில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட உத்திராடம் 2 3 திருவோணம் அவிட்டம் 1 2 நீங்கள் ஒரு முறை, அதாவது சொல்லுவாங்க டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி கடல் முழுக்கு என்று சொல்லுவார்கள். காவிரி தொடங்கி கடலில் முழுகின்ற ஒரு இடம். அந்த இடைப்பட்ட இடத்துல ஒரு முறை சென்று மூழ்கி எழுதுவீர்களானால் சூரியனுடைய அதிர்வு மட்டும் கிடைத்து விட்டாலே போதும். உங்க வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத நிம்மதியான வாழ்வு வாழலாம். அதே நேரம் பாதசனியாக இருப்பதனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு உங்க கையால அபிஷேகம் செய்வீர்களானால் இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு வாழ்வு, இந்த கடந்த கால எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுகின்ற எதிர்காலத்துல பயம் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு இந்த சூரிய பயிற்சி மகர ராசிக்கு தரும்.